இழிச்சவாச்சி, சீக்கிரம் பிள்ளைய ரெடி பண்ணு, விருந்தாளுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சாச்சு. அட இந்த மனசு வேற கத்திக்கிட்டே கிடப்பாரு. எங்க இருங்க, நான் தான் வாரேன். என்னெல்லாம் இழிச்சவாச்சி, இன்னும் ரெடி ஆகலையா? வா பெரிய பொண்ணு, நான் தான் ரெடி ஆயிட்டேன். என் மோவனை மட்டும் ரெடி பண்ணணும் பத்துக்க. பரவாயில்லையே, இன்னைக்கு உன் முகம் முழிச்சு கிடக்கம் போல இருக்கு. நல்லா சிரிச்சுக்கிட்டு உன்னையே பார்த்து. ஆமா, இப்பதான் பைபிள சீ போச்சு, கழுவி இதில் கடத்தி போட்டு வச்சிருக்கேன். சரி நம்ம ரெடி ஆயிருவோம், அதுக்கப்புறம் அவனுக்கு துணி மட்டும் தானே போட்டுக்கிடலான்னு சொல்லி நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஏ கல்லா, உனக்கு என்ன பேர் வச்சிருக்காளாம் உங்க அம்மா? அதெல்லாம் சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ், அங்க வச்சு சொல்லுவேன், பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. பாப்போம், நான் கொடுத்த லிஸ்ட்ல இருக்க பேர் வரலன்னா தானே இருக்கு. எல்லாரும் செலக்ட் பண்ண பேர்ல இருந்து நாங்க ஒரு லிஸ்ட் செலக்ட் பண்ணி வச்சு அதுல இருந்து ஒரு பேரை முடிவு பண்ணியிருக்கோம். ஆனா அது யார் செலக்ட் பண்ணது என்னன்னு தெரியாது. ஆனா இந்த பேர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஸ்டைலா இருந்துச்சு. அங்க பேர் வைக்கும்போது பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓஹோ, ஃபில்டர் பண்ணி கடைசியா ஒரு பேர் எடுத்திருக்கியே. ஆமா, சரி பெரிய பொண்ணு, கொஞ்சம் என் மோவனுக்கு அந்த துணியை மட்டும் போட்டு விட்டுறியா? நான் அந்த பூ வச்சுட்டு கொஞ்சம் மையெல்லாம் வச்சுட்டு வரேன். சரி. அம்மா, இது யார் எடுத்த ட்ரெஸ்ஸு? ஷூகுலாம் இருக்க. சின்ன பையன், இந்த பையனுக்கு சிம்பிளா ஒரு துணியை போடுவோன்னா இல்ல இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், என் பையனுக்கு கோட்டை சுட்டு போட்டுட்டு அழகா இருக்கணும்னு சொல்லி என்னமோ இந்த துணியை எடுத்து வச்சுக்கிட்டு இதை தான் போடணும்னு சொல்லி வம்படியா நிற்காரு. ஏதோ ஒன்று போட்டு விட்டுரு பெரிய பொண்ணு, கொஞ்சம் நேரத்துக்கு போட்டுட்டு பேரை வச்சு விட்ட அப்புறமா எப்படியா ஒன்றுக்கு இருந்து ஈரமாக்கி விட்டுருவான், இல்லை சீ போயிடுவான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா போட்டு விடு. பேம்பஸ் இருந்தா தா, அதை போட்டு விட்றேன். அப்படின்னா போக மாட்டாம்ல. பேம்பஸ்லாம் போட விட மாட்டேக்காரு பெரிய பொண்ணு. அது ரேஷஸ் வந்துடும், பிள்ளைக்கு அது வந்துடும் இது வந்துடும் சொல்லிக்கிட்டு பேம்பஸ்லாம் போடப்படாதுன்னு சொல்லிட்டு சும்மா எத்தனை துணி நாசமானாலும் பரவாயில்ல, நீ அவனுக்கு ஜட்டியே போட்டு விடுன்னு. அதனால அப்படியே தான் போட்டு வைக்க போறேன். அதுக்கு இல்லைலாம் இழிச்ச வச்சு 4 பேர் பிள்ளையே தூக்குவாவே, அவங்க மேலே எதுவும் போயிட்டுன்னா ஐயேன்னு நினச்சிடக்கூடாதுல்ல. அதுக்கு தான் சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு போடுவோம், அதுக்கப்புறம் என்ன கலத்திடுவோம் அப்படின்னு சொல்றியோ? அப்போ இரு பேம்பஸ் எடுத்து தாரேன். நீ தலையில் பூவை வை, அதை கையிலே வச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன கோவிந்தா, ஃபங்க்ஷன் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு தலைவரே. வாங்க வாங்க. நீ இழிச்சவாச்சி எங்கயா? அங்க உள்ள பிள்ளைய ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா நீ. சரி சரி தலைவரே வாங்க உட்காருங்க. சரி நாங்க உட்கார்றோம், நீ வர்றவங்கள பாரு. சரி தலைவரே. பத்ராளி, பையனுக்கு என்னமோ வாங்கி வச்சிருந்தால, அந்த பொருளை எடுத்துட்டு வந்தியா? ஐயோ, எடுத்துட்டு வர மறந்துட்டேனாங்க. போ, ஓடு போய் வீட்டில் போய் எடுத்துட்டு வா. பொருளை பிள்ளைக்கு கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு வாங்கினா ஆசையா வேற எடுத்துட்டு வராம அதை வீட்டில் வச்சுட்டு வந்தியாக்கும். சரி நீங்க உட்காருங்க, நான் வீட்டுக்கு போய் ஓடி போய் எடுத்துட்டு ஓடியாரேன். சின்ன பொண்ணு வேற அங்க லட்சுமி வீட்டுக்கு போயிட்டா, அதனால நான் தான் போனேன். இப்போ வேற வழி இல்ல, ஓடி போயிட்டு ஓடி வந்துடுறேன், இருங்க. இந்த இழிச்சவாச்சி, உன் பையனை ரெடி பண்ணியாச்சு. அட என் மோவே நல்லா ராஜா பகதூர் மாதிரி இருக்கானே, அழகா இருக்கானே என் பிள்ளை. என்னமோ சொல்லியாளா உன்னைய பார்த்து? என்னன்னு கேளு. இளைய அத்தட்ட பியாசியா செஞ்சா அரைச்சிக்கல்லா என்னல வேணும்? உங்க அம்மாட்ட இப்ப பால் குடிக்கணுமோ? அதுக்கு தான் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கியோ? ஆமாவா, இப்பெல்லாம் உனக்கு கிடையாது. உனக்கு பியார் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஏதா இருந்தாலும், அது வரைக்கும் ஒன்றும் கிடையாது பிள்ளைக்கு. இப்ப நல்லா மூஞ்செல்லாம் கண்டுபிடிக்காம போல இருக்க ஆளெல்லாம். ஆமா பெரிய பொண்ணு, இப்பெல்லாம் ஆளை கடத்தி வச்சுட்டு சரி நம்ம அடுப்பக்கரையில போய் ஒரு வேலையை பார்ப்போன்னு போனோன்னு வையா, ஒரே கியாமியான்னு கத்துறது தான். வந்து தூக்குனாதான் ஆளு சிரிக்கும், அது வரைக்கும் ஒரே சத்தமா தான் இருக்கும். நம்ம போற பக்கம் பார்த்து ஒரே அளவுதான் ஆளு. என்னல சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டியோ? மூஞ்சி தெரிய ஆரம்பிச்சிருச்சா? இப்போ பேசிக்கிட்டே இருக்கணுமோ? உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணுமோ? அவன் பேசினானா விடிய விடிய அவன் பேசிட்டே இருப்பான். பெரிய பொண்ணு நேராவது வா, எங்க வீட்டுக்காரர் சத்தம் போட போறாரு, பிள்ளைய கொண்டு அங்க போவோம். ஆமா இழிச்ச வச்சு, அதுவும் சரிதான். வா, நம்ம அங்க போவோம், எல்லாரும் வந்திருப்பாவ. ஏவ ஒழுங்கா நில்லுங்க, அப்பதானே எடுக்க முடியும். எதுக்கு 2 பேரும் அங்கே இங்கேயும் மாறிக்கிட்டே இருக்கியே? ஏவ சோனி, அவ முன்னாடி நின்னா எப்படி போய் யா மூஞ்சி தெரியும், அதான் அவளை பின்னாடி அனுப்பி விட்டேன். சரி சோனி ஏடு, இந்த பக்கம் நின்னாதான் 2 பேரும் நல்லா தெரியும். நல்லா இந்த பூவும் சேர்த்து பின்னாடி இருக்க பூ பேக்ரவுண்டு நல்லா கவர் ஆகணும், நல்லா அழகா இருக்கணும். அங்க மூஞ்சில என்ன இருக்குதோ அதுதான் இங்க வரும். ஏவ சோனி, இவ்வளவு நேரம் சின்ன பொண்ணு நம்ம 2 பேரையும் எடுத்தா, எவ்வளவு அழகா எடுத்தா. நீ என்னவே இப்படி இருக்கா? ஒரு வார்த்தையாவது கோவப்பட்டாளா? நீ சொன்னதெல்லாம் கேட்டு மாடல் மாடலா போஸ் கொடுத்து எடுத்தால உன்னைய. சரி சரி, ரொம்ப நீட்டாத, நீ வாயை முடிக்கிட்டு நெல்லி எடுக்கேன். பூமாரி மட்டும் மிஸ்ஸிங், எங்க போய் தொலைஞ்சா இன்னும் காணோம். ஒருவேளை அவ இன்னும் ரெடியா இருக்கும்டாலோ? ஏ பூமாரி லூசு, வந்துட்டியா? என்னை விட்டுட்டு நீங்கலாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்களா? சரியான ஆளுதாங்க. ஏவ லூசு கிறுக்கி, ஒன்னு யாரு லேட்டா வர சொன்னது? எப்பயே கிளம்பிட்டியான்னு உனக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருந்தோம், நீ அப்பத்துல இருந்து போனை எடுக்கவே இல்ல. ரெடி ஆயிட்டு இருந்தேனா, வேற நீங்க இன்னும் வரலன்னு சத்தம் போடுவீங்கன்னு தான் எடுக்கல. ஆமா அம்மா சோனி, உங்க அம்மா எங்க? சித்தி, அம்மா குளிச்சிட்டு இருக்கா உள்ள. இப்பதான் குளிக்காவளாக்கும். ஆமா, இளிச்சக்கா வீட்டுக்கு போயிட்டு லேட்டா தான் வந்தாவ. வந்து நான் தான் 2 படம் தண்ணியை ஊத்திட்டு சேலையை ஊத்தி மாத்திட்டு வாரேன்னு சொல்லிட்டு உள்ள போனாவ.
அப்படியா? சரி சரி, நீங்க வேணா உள்ள போய் பாருங்க சித்தி. ஆ சரிம்மா. எவ பூமாரி, உங்க அம்மா ரொம்ப அழகா இருக்கா. ஆமா, அதை தான் நானும் சொல்ல வந்தேன். எங்க அம்மையும் தான் இருக்காள, நல்லா அழகா சேலை கட்டு இந்த மாதிரி நீ சொன்னா கட்டையே மாட்டா. உங்க அம்மா என்ன அழகா சேலை கட்டி இருக்காவ. சூப்பராக இருக்காவல்ல பூமாரியை விட. ஆமாப்பா சின்ன பொண்ணு. ஏதா சும்மா வெறுப்பேத்தாதீங்கப்பா என்னைய. சரி சரி, கோவப்படாத பூமாரி. உண்மையை சொன்னாலும் சொல்லலைன்னாலும் உங்க அம்மா தான் அழகு உன்னை விட. வாங்கப்பா, ஏன்பா இப்படி இருக்கியே? சரி சரி பூமாரி, இதுக்கெல்லாம் கோவப்படாத. இதுக்கெல்லாம் போய் கோவப்படலாமா? இருவா, நம்ம 4 பேரும் செல்ஃபி எடுப்போம். என்னைய விட்டுட்டு நல்லா நிறைய போட்டோ எடுத்துருப்பீல்ல, இப்போ என்னையும் தனியா நிறைய போட்டோ எடுங்க, அதுக்கப்புறம் செல்ஃபி எடுக்கலாம். அதெல்லாம் முடியாது, முன்னாடி வரவங்கள தான் தனியா போஸ் கொடுத்து நிறைய போட்டோ எடுக்க முடியும். லேட்டா வரவங்களுக்குலாம் அது கிடையாது, செல்ஃபி தான் எடுக்கணும். அங்க பியார் சுற்ற விழா வீட்டுக்கு போயிட்டு அங்க போய் வேணா நம்ம நிறைய போட்டோ எடுக்கலாம். சி ஆம்பே எப்படி இருக்கியே? உங்க வீட்டு பூச்செடிலாம் அழகா இருக்குப்பா, அங்க நின்று தனியா நிறைய போட்டோ எடுக்கலாம்னு நினைச்சேன். சரிப்பா, ஃபங்க்ஷன் வீட்டுக்கு லேட் ஆயிரும் வேற. அங்க போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பொறுமையா வீட்டுக்கு வந்து வேணா மறுபடியும் போட்டோ எடுப்போம். அதுக்குள்ள மேக்கப்லாம் கலைஞ்சிரும்பா ஜோனி. கலைஞ்சா என்ன, மறுபடியும் டச்சப் பண்ணிக்க வேண்டியது தான். டச்சப் பண்ணிட்டு மறுபடியும் ஃபோட்டோ எடுப்போம். அதானே பூமாரி, போயிட்டு வந்து வேர்த்து ஊற்றி கலைஞ்சின்னு வையா, மறுபடியும் மேலே அப்படியே பவுடர் 2-3 கோட்டிங் அடிச்சேன்னா சரியாயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டோ எடுத்துக்கிடலாம். சியாந்த எப்படி இருக்கியே? வா வா, செல்ஃபிக்கு போஸ்டா வா. என்ன கோவிந்தனே, இப்பெல்லாம் வர வர உங்களை வெளியே பார்க்க முடிய மாட்டேங்குது. ஆமாப்பா, இப்ப வெளியே வர்றதுக்கு எங்க நேரம் சொல்லு. கடையில இருந்து வீட்டுக்கு வந்த உடனே நம்ம பிள்ளைய தான் போய் பார்க்கணும்னு தோணுது. அதனாலதான் வெளியே கடத்தருவுக்கு எங்கேயுமே வாரது இல்லை, டீ கடைக்கு கூட. அதான் நினைச்சேன். நானும் செல்வண்ணன் பேசிட்டு இருப்பேன் டீ கடையில. இந்த அண்ணன் கோவிந்தண்ணே வரைய முடிங்காரு. பிள்ளை வந்ததுல இருந்து பையில பாக்குறதுக்கு பக்கத்திலே உட்கார்ந்துக்கிட்டியாரு போல இருக்குன்னு சொல்லி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமாப்பா, அதை பார்த்துக்கிட்டு இருந்தா நமக்கு கவலை எல்லாம் மறந்து போயிருது. அது சிரிக்கும் போதும் பேசுறத வாய பாக்குதா, அது பார்க்கும்போது அழகா இருக்கு. அதனால நான் வீட்டுக்கு ஓடியே வந்துடுறது. சரிண்ணே, நல்லதுதான். பாருங்க, அப்படிதான் இருக்கணும். ஆமையா, செல்வா எங்க காணோம்? வருவாவ அவிய வீட்டம்மாவோட தான் வருவாவலாம், தனியா வர முடியாவலாம். ஓ அப்படி, நீ கூட தானப்பா உன் பொண்டாட்டி சேலை கட்டி இருக்க கலர்ல மேட்சிங்கா தானே நீ சட்டை போட்டிருக்கா? பரவாயில்லையே. ஆமனை, எங்க நமக்கு பிடிச்ச சட்டையை எங்க போட முடியாவ? அவிய சொல்ற சட்டையை தான் நம்ம போடணுமா? அவிய எந்த துணியை எடுத்து தராவளோ அந்த துணியை தான் நம்ம போடணும். வேற துணியை போட்டுட்டா உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணவே தெரியல, எதை போடணும்னே தெரியலன்னு நமக்கு திட்டுவோம். அதனால ஏதோ ஒன்று தரதை எடுத்து போட்டுட்டு வந்துடுறது தான் அந்த ஃபங்க்ஷன் வெளுக்கலாம். அது சரிதான், எல்லா வீட்லயும் அதே கதை தான் போல இருக்கப்போ. அப்போ உங்களுக்கு அதே நிலைமை தானுங்க. ஆமா, ஆம்பளை ஆளுவே வெளியே எவ்வளவுதான் வீரமா இருந்தாலும் வீட்டுக்குள்ள கொலையாதானே இருக்க வேண்டியிருக்கு. ஆமா, அது என்னமோ சரிதான். இதைத்தான் வாங்கினியா பத்திராளி? ஆமாங்க, என்னாச்சு? நல்லா இல்லையோ? இல்ல, இது எவ்வளவு போல வரும்? காப்பவுன்னு போல இருக்கோங்க. சின்ன பையன் தானங்க, அதனால ஒரு கை செயின் மட்டும் எடுத்திருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள் எடுத்தாவ. சரி, யார் எடுக்காத பொருளா இருக்கோ அதை நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எடுத்தேன். சரி, எடுத்ததெல்லாம் சரிதான். எவ்வளவு என்னன்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஒரு 15,000 போல வந்துச்சு. சரி. நல்லா இருக்குதுலாங்க, பையலுக்கு போட்டுடலாம்ல? சரி, போட்டுடலாம். இல்லை, கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. வாங்க பத்திராளிக்கோ, வாங்கண்ணே. எம்மா, ஒரு வழியா ரெடியாகி வந்துட்டீங்களாக்கோ? வந்துட்டோம். எல்லாரும் வந்துட்டாவளோ? நாங்க தான் லேட்டோ. வேற என்னம்மா, ரெடி ஆகிறதுக்கு இவ்வளவு நேரமா? பேர் வைக்கிறது நல்ல நேரத்துல வச்சு விடாண்டாமா? மைனியா, என்ன லட்சுமி அக்கா சரசக்காலாம் வரலையே? வருவாவ. நீங்களும் அதுக்குன்னு அவைய வர வரைக்கும் காத்திருக்கணுமாக்கோ? நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சுன்னா பிள்ளைக்கு பேர் வைக்க ஆரம்பிங்க. யாராவது பெரிய ஈட்ட கொடுத்து ஃபர்ஸ்ட் இது காயின்ல தேனை தொட்டு பிள்ளை நாக்கில் வச்சு காதுல பேர் சொல்லுங்க. வீட்டுல வெள்ளி காயின் தங்க காயின் ஏதாவது இருக்கா? இருக்குதுக்கோ. அந்த காயினை எடுத்துட்டு வந்து தேனும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து அதுல வச்சு யார் கையில இருந்து கொடுக்கணும்னு நினைக்கல, அப்படி இருந்து கொடுங்க. யாரை வச்சு வைக்கணும் தெரியலையே. நீங்களே வைங்க உங்க பிள்ளைகளுக்கு அதுக்கப்புறம் மத்தையும் வைக்கட்டும். ஆமா, அதுவும் சரிதான். இழிச்சவாச்சி, யாரோட குணம் நல்ல குணம்னு தோணுதோ அவங்க வைக்கிறது பிள்ளைக்கு நல்லது. அப்பதான் அந்த குணம் தான் பிள்ளைக்கு வரும். அப்ப என் வீட்டுக்காரே வைக்கட்டும், அவரு தான் நல்ல குணம் என்னை விட. அப்போ உங்க வீட்டுக்காரே வைக்க சொல்லு, அதுக்கப்புறம் மத்தையெல்லாம் வைப்போம். சரி. அப்போ இந்த பிள்ளை இப்படி நான் போய் காயின் எடுத்துட்டு வரேன், கோல்டு காயின். சரி. இந்த ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். போயிட்டு வா இழிச்சவாச்சி. எம்மா, போட்டோ எடுத்துட்டியலா? போதுமா? எடுத்தாச்சுமா. சரி, அப்ப வாங்க, நல்ல நேரத்துல பேர் வைப்பாவ. நேரம் ஆயிட்டு, ஓடியாங்க சீக்கிரம். அம்மா, ஒரு 2 நிமிஷம் நில்லுமோ, உன் கூட சேர்ந்து ஒரு 4 போட்டோ எடுத்துக்கிட்டியும். ஏலா, இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, சீக்கிரம் வாங்க. நல்ல நேரத்துல பேர் வைப்பாவ, நம்ம அந்த நேரத்துல தான் அங்க இருக்கணும். சீக்கிரம் ஓடியாங்க.
எப்போ அவிய சொல்கிறதும் சரிதான், அவிய கூட சேர்ந்து அங்கே போய் எடுத்துக்கிடலாம் வாங்க. சரசு வா நம்ம போவோம், அவ்வளோ வருவாளுவ. எக்கோ அங்க பாருங்க, எல்லாரும் வந்துட்டாவ போல இருக்கு, நம்ம தான் லேட்டு. ஐயா ஆமா, சரி வாங்கக்கோ, முன்னாடி போய் தலையை கட்டிட்டு வந்து நிப்போம். சரி சரசு, நம்மளாம் இங்கே நிப்போம். அங்க போய் என்ன பண்ண போறோம்? ஆமா, அந்த குட்டி பையன் அழகா இருக்காளா, அவனை மட்டும் தூக்கிட்டு வந்துருவோமா? ஏவ அவனுக்கு தான் பேர் வைக்காவ, வேற அவனை இங்க தூக்கிட்டு வந்தா வேற யாருக்கு பேர் வைப்பாவ? சும்மா இருங்கவ, பேர் வச்சதுக்கு அப்புறம் தூக்கிட்டு வந்துருவோம். ஆமாம், அதுக்கப்புறம் வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ தான் அந்த குட்டி பையனை வச்சுக்கிட்டு. உன் மூஞ்சியை மட்டும் பக்கத்துல காட்டிடாத, அந்த பையன் பயந்துருவான். ரொம்ப பண்ணுவான் சந்தியா. உன் மூஞ்ச பார்த்து கூட தான் அந்த பையன் பயந்து அழுதான் அன்னைக்கு. சரி நீ மூடு, நாங்க எல்லாம் மூடிதான் இருக்கோம், நீ மூடு. ஆரம்பிச்சுட்டாளுவம்மா. ஏப்பா இப்ப 2 பேரும் சண்டை போடாம இருக்கீங்களா என்ன? சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்களும் சின்ன பொண்ணு வேற இடத்துக்கு ஓடிடுவோம். நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருங்கன்னு. அப்பனா அவளை வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க சொல்லு. நான்லாம் வாயை முடிக்கிட்டு சும்மா தான் இருக்கேன், நீ தான் சும்மா தேவையில்லாம என்கிட்ட சண்டை இழுக்கா. சிவ சிப்ப நாயே. வயலுக்கு நல்லா தேனை பிடிச்சி போச்சுன்னு நினைக்கேன். நல்லா நொட்டை விட்டு தின்னுக்கிட்டு சிரிச்சிட்டு அடக்கான். எல்லா பிள்ளைகளும் அழுதுகிட்டு அடக்கும் இந்த மாதிரி நேரத்துல. இவன் நல்லா சிரிச்சிட்டு அடக்கானே, பரவாயில்லையே. சஸ்டிக் சஸ்டிக் சஸ்டிக். இப்படி கூட கஷ்டமா இருக்க மாதிரி பேரெல்லாம் வச்சோன்னா நாங்க எப்படி கூப்பிடியது? சஸ்டிக் நல்ல பேர்ல. சதீஷ்னு என் பேரே வச்சிருக்கலாம், வச்சிருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். எதுக்கு உருப்படாம போறதுக்கா? என்ன சின்ன பொண்ணு பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டே? உண்மையை தானே சொன்னேன், உன் பேரெல்லாம் வச்சா வழங்கவா செய்யும் சொல்லு. சரி ரைட் விடு, கேவலப்படுத்தாத கூட்டத்துல. ஆமா, உன் கூட்டாளிவெல்லாம் வரலையா? அவங்க இப்பதான் தூங்கி எந்திரிச்சானுவலாம். பல்லு கூட வளர்க்கலன்னு நானுவேன். சீக்கிரம் பல்லு வளர்க்கல, வளர்க்க முடியல, இந்த வாங்கல, நல்லா சாப்பாடு கிடைக்கும் வாங்கன்னு இந்த வாரேன் நானுவேன். கூப்பிடுறாவளோ இல்லையோ, திங்கிறதுக்கு எங்கனாலும் வந்துடுறது என்ன? ஆமா, நமக்கு சோறு தானே முக்கியம். பந்தி பரிமாறுற மாதிரி பரிமாறிட்டு எங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஓரம் கட்டி ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருவோம் நல்லா. அதுக்கப்புறமா நாங்க வச்சு தனியா சாப்பிடுவோம். அதான்ல சிக்கனு மட்டனு கறின்னு ஏதாவது போடுற அன்னைக்கு நீங்களும் நல்லா ஒதுக்கி வச்சு கட்டுன்னு கட்டியது என்ன? சரி சரி, கூட்டத்துல ரகசியத்தை லீக் பண்ணாத. சோத்துக்கு சித்த உண்ணுவேன். அம்மா பேரே வித்தியாசமா உள்ள இருக்கு. ஆனா இழிச்சவாச்சி நல்லா இருக்குது, பேரு ஸ்டைலா இருக்கு. ஆமா பெரிய பொண்ணு, முருகன் பேர் தான் சஸ்டிக்னு வைக்க சொன்னாங்க, நல்லா இருக்குன்னு. அதான் சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ். நீங்கள் எல்லாம் கூப்பிட்டுருவிய சஸ்டிகா சசிபுசுன்னு என்னமோ சொல்றிய, வாயிலே நுழைய மாட்டேங்குது. எங்களை மாதிரி ஆளுவெல்லாம் என்னன்னு கூப்பிடியது பிள்ளைய? அதுக்குதான்க்கோ இன்னொரு பேரை வச்சிருக்கோம், சரவணன். கூப்பிட தெரிஞ்சையா சஷ்டிக்குன்னு கூப்பிட வேண்டியதுதான், கூப்பிட தெரியாதையா சரவணன் கூப்பிட வேண்டியதுதான். ரெண்டும் முருகன் பேரு தான். இத்தனை வருஷம் குழந்தை இல்லாம முருகனை வேண்டி இந்த ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதுனால நான் முருகன் பேரே வச்சிடலான்னு முடிவு பண்ணி வச்சோம் நாங்க 2 பேரும் சேர்ந்து. சரவணன் இது கூட நல்ல பேரு தான். ஆமா வாங்க எல்லாரும் பியானை தொட்டு பிள்ளைக்கு வச்சுட்டு பேரை 3 தடவை காதுல சொல்லுங்க. ஆமா, தாய் தவப்பை முத சொல்லியாச்சுல, இனிமே நம்மளும் சொல்லுவோம். வாங்க வரிசையா பியானை வைங்க. வாங்க லட்சுமி அக்கா, நீங்களே முத வைங்க. நானா வாயில பேர் நுழைய மாட்டேங்குதே, வேணா சரவணன்னு சொல்லட்டுமா? ஆளுக்கு மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது, ஒரே பேரா சொல்லுங்க பிள்ளை காதுல. வேற அந்த பிள்ளைய கன்ஃபியூஸ் ஆகுமா இல்லையா? ஐயோ அப்ப நான் என்னன்னு சொல்லிக்கிடுவேன். நான் வேணா கடைசியில சொல்லியேன், நீங்கள் வச்சு வரிசையா வைங்க. வாங்க அப்போ லட்சு வைங்க. லட்சு உங்களுக்கு வாயில என்னென்னு நுழையுதோ அந்த மாதிரி வைங்க. சரவணனும் சேர்த்து சொல்லுங்க. 2 பேரும் அந்த பயிலுக்கு தானே வச்சிருக்கு. வைங்க நீங்க பாட்டுக்கு வைங்க. ஆமாக்கா, உங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி சொல்லி வைங்க. சரி, என்னமோ சஸ்டிக்கா? சஸ்டிக். வாயில நுழைஞ்சிருச்சு. சஸ்டிக் சரவணன் ரெண்டுமே சொல்லி வச்சு விட்டுறேன். இளைய குட்டி முருகா, பத்ராலியக்கா வாங்க. நீங்களுங்க நீங்க வரிசையா வைங்க, நான் வாரேன். சஸ்டிக் 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 சரவணன் சரவணன் சரவணன். எல்லாம் புரியுதாக்கா? சிரிக்காம பைய வாங்க. சரசக்கா அடுத்து வாங்கி வைங்க. சரி இழுச்சாச்சு. அம்மா குமாரி, உங்க அம்மா என்ன கோல்டு வாங்கியிருந்தாங்க? இந்தா எங்க அம்மா மோதிரம் தான் வாங்கியிருந்தாங்க. எங்க அம்மா பேரு செயின் வாங்கியிருக்காங்க. ஆமா பே, அழகா இருக்கு. எவ மூடி வைங்கவே, கீழே கீழே போட்டுறாதீங்க, தொலைச்சிட்டீங்கன்னா அப்புறம் தோலை உரிச்சு விடுவாவ. தங்க வைக்க விலைக்கு நீங்க இதை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கீங்களாக்கொன்னு. எங்க அம்மா கை செயின் வாங்கியிருந்தாங்க. அப்படியே சின்ன பொண்ணு, எங்க காட்டு? எங்க அம்மா தான் வச்சிருக்காங்க, என் கையிலலாம் தரமாட்டாவ, நான் தொலைச்சிருவேன்னு. ஆமா, நீ ஒரு இடத்துல இருந்தா தானே, அங்க இங்க வச்சுட்டு வேற மறந்துட்டேன்பா, அந்த தொலைச்சிருவா. அதனாலதான் உன் கையில தந்திருக்க மாட்டாவ.
ஆமாம், அந்த பையனுக்கு போடுவாங்கள்ல, அப்போ பாரு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த கை செயின். அழகா குட்டியாக இருந்தது. என் கைக்கெலாம் சேராது, அது அவ்வளோ குட்டி. ஆமா, வேற சின்ன பையலுக்கு அப்படிதானே எடுப்பாவ. நம்ம கையும் சும்மாதான் இருக்கு. நமக்கு யாராவது கை செயின் போட்டா நல்லாதான் இருக்கும். பேசாட்டிக்கு எனக்கு இன்னொருக்கா பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சனா ஒருவேளை எல்லாரும் போடுவாங்களோ. உனக்கு ரொம்ப ஆசைதாம்ல. சதீஷு, நீ பேர் வைக்காத இனிமே ஒரு கல்யாணம் பண்ணிரு. கல்யாணம் பண்ணனா உனக்கு எல்லாம் போடுவாவ. ஜோனி, இப்ப சொன்ன பேரு இதை எங்க அம்மா காது படுற மாதிரி சொல்லி அப்பயாவது எனக்கு ஒரு பொண்ணுன்னு எதுவும் பார்க்கவலான்னு பாப்போம். ஆமா, இப்பதான் இவரு காலேஜ் படிக்காரு, அதுக்குள்ள இவருக்கு பொண்ணு பாப்பாவ. நல்ல ஆசைதான் மௌனே. ஆமா, நானும் ஆசைப்படக்கூடாதா என்ன? எனக்குன்னு ஒரு ஆள் இருந்தா அவ என்னைய கவனிச்சுப்பல்ல. நம்ம அம்மா எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா இருக்கலாம். இரு இரு, உங்க அம்மா கிட்ட சொல்றேன் உனக்கு பொண்ணு பார்க்கணுமான்னு. இன்னைக்கு கட்டி வச்சு தோலை உரிப்பாவ, இன்னும் 2 காலையும் சேர்த்து முடிச்சு போட்டுருவாவ. உனக்கு கல்யாணமா கேக்குது கல்யாணம்னு. ஐயோ சோனி, எங்க அம்மா கிட்ட சொல்லி விடாத. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இல்ல இல்ல, கண்டிப்பா இன்னைக்கு நான் உங்க அம்மா கிட்ட சொல்லுவேன் பாரு. சதீஷுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா, அவனுக்கு ஒரு பொண்டாட்டி வேணுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்லுவேன் பாரு. ஆமாம் ஆமாம், நானும் சேர்ந்து சொல்லுவேன் பேரு. என்னைய கொலை பண்ணிடுவாவ. தயவு செய்து எங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. உங்க அம்மாக்கு தான் அவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு இப்ப கல்யாண ஆசை வருது? கல்யாண வயசுதான் வந்துருச்சுடி, எனக்கு ஒரு பொண்ணு இல்லையே. ஒரு ஆளாவது இருக்கணும், ஒரு லவ்வராவது இருக்கணும். அப்பனா லைஃப் நல்லா ஜாலியா போகும். ஒண்ணும் இல்லாம ட்ரையா போகுது. அதுக்கு தான் கல்யாணம் கேட்டேன். அதான் அம்மா கிட்ட சொல்றேங்க. ஏவ முள்ள மாதிரி வாயை முடிக்கிட்டு சும்மா இருவே. அம்மா கிட்ட எதுவும் சொல்லி கொடுத்து என்னை அடி வாங்க வச்சிடாத. வேற முதுகு பழுத்துற எனக்கு. இவ பாவம், விட்டுருங்க அவனை. அவன் சும்மா விளையாட்டுக்கு ஜாலிக்கு பேசுறான். இவன் பேசுறத பார்த்தா விளையாட்டுக்கு பேசுன மாதிரி தெரியலையே. ஆமா, அவன் மனசுல எங்கேயோ ஓரமா ஒரு ஆசை இருக்க மாதிரியே தான் தெரியுது. என்ன இது வாலிப வயது. என்ன சின்ன பொண்ணு இப்படி அசிங்கப்படுத்துற? எக்கோ என்னக்கோ அவ்வளோ ஏதோ தங்கடப்பா என்னமோ ஒன்று ஜுவல் பாக்ஸ் மாதிரி வச்சிருக்காளுவக்க கையில. தங்கம் போடுவாள்வலா இருக்குமா பிள்ளைக்கு? ஆமா, அந்த பையனுக்கு தங்கம் ஏதாவது போட்டாலும் போடுவாள்வலா இருக்கும். அந்த பையன் ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்திருக்காமல இழிச்ச வச்சுக்கி. ஆமா, இவ்வளோ அலம்பலு பெரிய அலம்பலாம் இருக்கு. ஆமா மீனா, ஓவரா நீட்டு வாழுவே. நம்ம இது நின்று பார்த்துக்கிட்டு இருக்க கடுப்பாக தான் இருக்கும். சட்டுப்பட்டுன்னு நம்ம அந்த பிள்ளைக்கு தியானை தொட்டு வச்சுட்டு பேரை வச்சுட்டு கையில் 100 ரூபா கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தேன்னா இவ்வளோ இருந்து நீட்டிக்கிட்டு இருக்காளுவல. நீங்களும் அந்த பையனுக்கு கையில் 100 ரூபா தான் கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தீங்களோ? இல்ல இல்ல, ஒரு பியாச்சிக்கு சொன்னேன். நான் 200 ரூபா எடுத்துட்டு வந்தேன். அந்த பையலுக்கு கையில கொடுத்துட்டு தியானை தொட்டு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம்ல. எக்கோ நீங்க 200? நான் 100 தாக்கா வைக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். 100 ரூபா தான் வச்சிருக்கேன். இது பியார் வைக்கிற ஃபங்க்ஷன் தானக்கோ, இதுக்கு மொய் நிறைய வைக்கணுமா என்ன? அப்படிலாம் இல்ல, நம்மளால ஏண்டதை வைக்கிறது தான். இருந்தாலும் அவளும் நம்ம வீட்டுக்கு மொய் முறை செஞ்சிருப்பல்ல. என் முவ சடங்குக்கெல்லாம் அவ காசு வச்சா. அதான் நான் சரின்னு நானும் திருப்பி வைக்கலாமன்னு சொல்லி நானும் வைக்கேன். 200 ரூபா தான் வச்சிருந்தா அவளுக்கு மூத்தவளுக்கு சடங்குக்கு. ஓ சரி சரி, நான் இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலையே. என் பையலுக்கு மொட்டை பொடியது கூட நான் இன்னும் போடலை. அதனால நான் ஒருத்தரையும் கூப்பிட்டு ஒன்றும் செய்யலை மொய் முறை. அதனால இவ்வளோட்ட நான் என்னத்துங்க, நான் இப்போ யாருக்கு ஒரு 100 ரூபா மட்டும் அந்த பையில கையில் கொடுக்க போகிறேன். சரி சரி, கொடு. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அங்கே பாருங்கக்கோ, தங்கம் பொடியாவே. யாரு, பத்திரலேக்கா வீட்டுக்காரா? ஆமாம், கைச்சேன்னு நம்ம பொடியாவு போல இருக்க. நல்லா அந்த கொலுக்கியை பார்த்து கவனமாக கொலுக்கி விடுங்க. கொலிக்கிட்டேன். இருந்தாலும் லூஸாக தான் இருக்கு, விழுந்துருமோன்னு பயமா இருக்க. கோவிந்தா, பிள்ளைக்கு நகையே போட்டிருக்கேன், நீ பார்த்து இல்லைன்னா கலத்தி எடுத்து வச்சுக்கஎன்ன, கீழே விழுந்துடாம. சரி தலைவரே. ஏலா சோனி, அந்த செயினை கொண்டா பாப்பா, பையனுக்கு போடுவோம். குமாரி நீயும் கொண்டா, இந்த பையனுக்கு போட்டு விட்டுருவோம் கையோட. நம்மளும் அப்படியே கையோட போட்டு விட்டுருவோம். ஆண்டமா கொண்டாரேன். எக்கு என்ன காயத்ரி? ஆமா, உங்க 3 மருமவளும் என்ன பொடியாவே நகை? ஏன் மருமவளா? அவன் என்னத்தை சம்பாதிக்க? அவ பொடியதுக்கு ஏன் மொவன் தானே சம்பாதிக்கான்? அவன் தான் போடியான் மோதிரம். இவ ஆத்த அவுட்ல இருந்தா கொண்டு வந்து போட முடியும். மினிக்கிட்டு முன்னாடி போய் நிப்பா எல்லாத்துக்கும். என் மொவன் தானே சம்பாதிச்சு போடியான். ஆமா ஆமா, அது என்னமோ சரிதான். என் மொவன் என்ன பொடியான் தெரியுமா? அருணாகயிறு அந்த கொடி வாங்கி போட்டிருக்கான் தங்கத்துல. அடே அப்பா, தங்கத்துல கொடி வாங்கி போடியாவளாக்கும். பரவாயில்லையே, உங்க மொவன் நல்லா இவ்வளோ செய்யார. எங்க என் மொவன் எங்க போடியன்னா? அவனும் ஒரு மோதிரமா என்னமோ தான் போடணும்னா, இவாதான் முடியவே முடியாது. அருணாகயிறு கொடியில தங்கத்துல போட்டே அவனுமாக்கணும். ஒரே நில அவன்கிட்ட தங்க விற்க விலைக்கு தங்க அருணாகுடி போடணுமாக்கும் இவன் மௌனுக்கு. உலகத்துல இல்லாத மௌனை பெத்துட்டானே, ஆம்பளை பையன் பெத்துட்டானே, இவ கொடி வாங்கி போடணுமாக்கும். அவிய வீட்டுல இருந்து யாரும் போடலையாக்கும்.
அவளுக்கு தாய் தோப்பன்னு யாரும் இல்லை போல இருக்கு. அதனால தான் இவன் நச்சரிச்சு என் பையன்கிட்ட ஒரே அடம். ஒரு வாரமாக நச்சரிச்சு கொடி தங்கத்தில் போட்டே அவன் அந்த பயலுக்குன்னு சொல்லி கடன் எடுத்தாவது பண்ணுங்கன்னு சொல்லி ஒரே அடம். அதனால் இப்போ தங்கத்தில் கொடி எடுத்து போட்டிருக்கு. என் மோவன் பாவம் கடனை உடனே வாங்கி வச்சுட்டு அவனே வீட்டை போட்டுட்டு என்ன பண்ணன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் என்னென்னா அந்த நிலை நிற்கா. என்னத்தை சொல்ல, நம்ம கைக்கு என்ன யாழுமோ அதை தானே செய்யணும். இப்போ இந்த தங்க வைக்க விலைக்கு இப்படி பண்ணலாமா? சொன்னால் எங்கே கேட்கவ நம்ம பேச்ச ஆட்டி பறத்திக்கிட்டு தானே திரியா. எப்போ பார்த்தாலும் இவ்வளோ கூட சேர்ந்துக்கிட்டு. அப்படி சொல்லுங்க. ஏன் மருமவளும் என்னமோ வளையல் என்னமோ போட போறேன்னா வளையல் போடுவியா? வளையல் நான் தான் சத்தம் போட்டு 1 கிராம் மோதிரம் தான் எடுத்து போடணும் சின்ன பிள்ளைகளுக்கு. நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி சத்தம் போட்டேன். அவள் அப்புறம் மோதிரம் எடுத்தால் கொலுசு எடுக்கணுமாக்கோண்ணா. கொலுசுலாம் போடக்கூடாது. வேணா பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பைய தானே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் எடுக்கடான்ட்டேனே. என் மோவனும் யாவது சொல்லிய மாதிரி எடுத்துடுறேன் வேணான்னா நான் எடுக்கவே கூடாதுன்ட்டேன். அவள் என்ன சம்பாதிக்கா செய்யான்னு என் மோவன் கிடந்து கஷ்டப்படியான். ஈவா கிடந்து நல்லா ஆடுவாளாம். மோதிரம் போதும்னு சொல்லிட்டேன். ஆனால் என் வீட்டில் உள்ளவ இந்த விஷயத்துலலாம் அப்படி கிடையாது. அவனே போடியனாலும் இவ போட விடமுண்டா நிறையாலாம். அவளே 1 கிராம் தான் மோதிரம் வேணான்னு கேட்டா. கண்டிப்பாக போடணுமா வேணா மொய் வச்சிடலாமன்னா இல்லை மோதிரம் எல்லாரும் தங்க நகை எடுக்காம வேற நான் எடுக்கலன்னா நல்லா இருக்காது என்ன போல இருக்கு. அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மோதிரம் 1 கிராம் கூட இருக்குமான்னு தெரியல, ஒரு சின்ன மோதிரம் தான் வாங்கி வச்சிருக்கா. அதையே 1 பவுன் பொடிய மாதிரி சீனை போட்டுக்கிட்டு பண்ணுவா பாருங்க. பரவாயில்ல, மருமோ மாதிரி இருந்தாலும் தான் பரவாயில்லையே. நம்ம வீட்டில் உள்ள பொருள் போவாத. 1 பவுனு 50,000 தாண்டி போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையான்னா நீ சும்மா கடங்கா. அவன்டையும் பேசாம முடியுது. நம்ம என்னத்தை சொல்ல, இவளுக்கு பணத்தோட அருமை தெரியலக்கு. இழிச்ச வச்சுக்கு பிள்ளை இல்லைன்னு அவள் எந்த பிள்ளைகளுக்குனாலும் நல்லா செய்வா. எப்படியும் லட்சுமி அக்கா பொண்ணு சடங்குக்கெல்லாம் ஏதாவது பண்ணியிருப்பா. அதனாலதான் இப்போ எல்லாம் திருப்பி செய்யாவ. இது தெரியாம இந்த பொம்பளைவே எல்லாம் மருமூளை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்குவ பாரு. ஆமா இதுவளுக்கு வாங்கும்போது மட்டும் நல்லா சொகுசா இருக்கும். திருப்பி செய்யணுங்கும் போது இப்படிதான் வலிக்கும். பையன் நல்லா தூங்கிட்டான் போல இருக்க. ஆமா, நல்லா தியானம் குடிச்சாவல்ல, அதனால பசி அடங்கியிருக்கும். அந்த ஆளு தூங்கிட்டு போல இருக்கு. இது இந்த செயினுக்கு கொடுக்க கலத்தணுமா அப்படியே தலைவலியே போட்டுடலாமா? தலைவலியே போடுங்களச்சு. செயின் நல்லா பெருசாக தானே இருக்குது, அவனுக்கு போயிடும், லேசாக தான் இருக்கும். ஆமா, அப்படியே தலைவலியே போட்டுடலாமோ? ஆமா, போடுங்க. நல்லா ராசா மாதிரி இருக்கானே. சரசுவா, வந்து நீ போடணுமே. மோதிரம் லூஸா தான் இருக்கும்னு நினைக்கேன். அதனால இதை போட முடியாது. நான் இழிச்ச வச்சு கையிலே கொடுத்துட்றேன். ஆமா, அதுவும் சரிதான். வேற தொலைஞ்சு போச்சுன்னா வேற கஷ்டமாயி போயிடும். நான் அங்கேயே கொடுத்துறப்போ. இந்த இழிச்ச வச்சு உன் பையனுக்கு நான் மோதிரம் தான் எடுத்தேன் பத்துக்க. இந்த அப்படி. சரிக்கு. பெரிய பொண்ணு, அடுத்து நீ போ. அவங்க வீட்டுக்காரனை கூப்பிட்டு வேணா போட சொல்லு. எங்க வாங்க சேர்ந்து வேணா போடுவோம். ஆமா, நம்மளும் மோதிரத்தை கையிலே கொடுத்துடலாம். நம்மளும் போட்டாலும் அது உருவி போனாலும் உருவிடும். அந்த பைய கை குட்டியா இருக்குல்ல. எங்க வாங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்ல. நீயே போடு பெரிய பொண்ணு, நான் எதுக்கு அங்க? மாப்பிள்ள போங்க, தங்கச்சி தான் கூப்பிடியல்ல. மாமா, எனக்கு கூச்சமா இருக்கு மாமா. அது அருணா கொடி தான், அவளை போடட்டும். சேகரு போ, கொடி செய்யற 1 பவுனுக்கு நீயும் சேர்ந்து போடாண்டாமா. சபையில இதெல்லாம் போட்டாதானே நமக்கு மரியாதை. செல்வாண்ணா, நீங்க வேற சும்மா இருங்கண்ணா. போ. ஆமா மாப்பிள்ள போங்க, போய் போட்டுட்டு வாங்க. செய்யற முறையை 2 பேரும் சேர்ந்து செய்யணும்னு ஆசைப்படியல்ல பெரிய பொண்ணு. சரி மாமா, இந்த போறேன். இழுத்த வச்சு நானும் உன் பையனுக்கு மோதிரம் தான் எடுத்தேன் பத்துக்க. அதனால அது உருவி விழுந்தாலும் விழுந்துரும். இதை நீயே கையில வச்சுக்க. சரி உமா. நல்லா தூங்குறானே. சும்மா போட்டு விட்டு பெரிய பொண்ணு, தூங்குனா தூங்கட்டும். இல்லைன்னா உன் ஃப்ரெண்டு கையிலே கொடுத்துரு, அப்புறம் அவைய போட்டுக்கிட்டு விடுவாவ. இல்ல பெரிய பொண்ணு, நீ போட்டு விடு, அவன் முழிச்சா பாத்துக்கிடலாம். சரி. பரவாயில்ல, இழிச்ச வச்சு பையன் தங்கத்துல கொடி போடியா. ஆமா எக்கு, இந்த பிங்கி கிழவியெல்லாம் கூப்பிட்டுருக்கா. இழிச்ச வச்சு கூப்பிட மாட்டாலும் நினைச்சேன். சரசுக்கும் இதுக்கும் நல்ல பெரிய சண்டல்ல, அதனால கூப்பிட மாட்டாலும் நினைச்சேன். வேற இந்த 2 தெருவுலையும் உள்ள ஆளு எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. வேற அந்த ஒன்றை மட்டும் விட்டா வேற நல்லா இருக்காதுன்னு கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். இந்த பொம்பளையெல்லாம் கூப்பிட்டா வழங்கவா செய்யும் சொல்லுங்க. பிள்ளைக்கு பியானு தொட்டு வச்சு இது பியாரு சொன்னாலும் வழங்குமாக்கும். எனக்கு இந்த பொம்பளையை பார்க்க இப்ப பயமா தான் இருக்கு. ஆமா மீனா, இதுகிட்ட கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். என்னடா மீனா சாந்தி, எனக்கு முன்னாடி வந்துட்டியே போல இருக்க நீங்கள் வரலாம். ஆமா பிங்கி பாட்டி, நீங்க இப்பதான் வரியல? இல்ல, நான் அப்பவே வந்துட்டேன். அங்க பின்னாடி நின்னேன். நீங்கள் வந்து முன்னாடி நிக்கத பார்த்துட்டு வேற நான் இப்ப முன்னாடி வாரேன். அப்படியா? சரி. ஆமா, மொய் எவ்வளவுலாம் வைக்கியே நீங்கலாம்? நான் 100 ரூபா தான் பாட்டி வைக்கேன். ஏடா, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? பாட்டி சொல்லாத, பிங்கின்னு ஸ்டைலா கூப்பிடணும். ஐயோ, அப்படி கூப்பிட மரியாதையா இருக்காதுல்ல, அதனாலதான் அப்படி கூப்பிடுறேன். பரவாயில்ல, நீ பிங்கினே கூப்பிடு. சரி. நான் அந்த பைய கையில 50 ரூபா கொடுக்கலான்னு 50 ரூபா எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆமா, இது பியார் வைக்க ஃபங்க்ஷன் தானே, இதுல என்ன இருக்கு? வைங்க. ஆமா, அவ வந்தாதான் முடியும் நீட்டா. அதனாலதான் சரி தலையை கட்டிட்டாவது வருவோமேனு வந்தேன். எப்படி புழுது பாருங்கக்கோ. இதெல்லாம் வந்தாதான் அவனு யார் சொல்லியிருப்பா சொல்லுங்க? யாரும் சொல்லண்டாவ. இதை பார்த்தாலே பயமா தான் இருக்கு. இப்பெல்லாம் எல்லாரும் இதை பியார் இப்ப சூனியக்கார கிளவின்னு தான் கூட்டிட்டு அடக்காவ ஊருக்குள்ள.
இதை பார்த்தாலே நாலு வழங்காதுன்னு இவளை எவராது வந்தே ஆகணும்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாளா? சும்மா இரு மீனா, காலையில் இதில் விழுந்துற போது வேற உனக்கும் சூனியம் வச்சிடும் பார்த்துக்க. ஐயோ ஆமா. சாந்தி அக்கா, மீனா எல்லாருங்க வாங்க, வந்து பிள்ளைக்கு தேனை தொட்டு வச்சுட்டு பேர் வச்சுட்டு போங்க. இந்த வாரம்